Hi boys, so welcome back to another video. Yes, after a long time இந்த வீடியோ ஒரு வீடியோ எடுக்கிறது முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுறதா இருக்கு. என்னடா சும்மா வந்து கேமரா மோன் போட்டு எடுத்துட்டு போறீங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து இது எடுக்கிறது இட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் இருக்கக்கூடாது, இருந்தா பேச்சு வராது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்க ஆடியோ கூட அதில் ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு தெரியல. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சத்தமாக தான் பேசிட்டு வரேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னா ஒன்றுமே பண்ண லைக் வேற கேஸுல தான் வந்து அம்மாச்சி கண்ணுக்கு அடிச்சு தான் போட்டு சப்போஸ் ஆடியோ சரியா இல்லை, ஆடியோ சரியில்லை அப்படின்னா நம்ம டப்பிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாமே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் நேச்சுரல் அப்படின்னு. எல்லாரும் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு பண்ண முடியாத ஆளுக்காக எதுவுமே இல்லாமல் எல்லாமே பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ஆனா பண்ணுறது தெரியல, கஷ்டப்பட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டாரு, அது நேச்சுரல். ஸோ ரைட், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூ 50 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு இருக்கோம். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரோ ஒருத்தர் சிவா ப்ரோ ஒருத்தர் இருக்காரு. ஸோ ரீசெண்டாக லடாக் போயிருக்காரு. ஸோ நான் மேலே இமேஜ் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வந்து எப்படி இருந்தது, என்னென்ன வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஸோ எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தென் நான் உங்களுக்கு அதை வீடியோலையும் சொல்கிறேன் என்னென்ன அவர் சொல்கிறாருன்னு. ஸோ போஸ்ட்லாம் நான் ஒரு இன்னும் வீடியோ போடலை. இப்போ தான் வந்து லடாக் சீரியஸ் ஆரம்பிச்சு போட்டுட்ருக்காரு, போஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. அரௌண்ட் டெல்லி ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ நம்ம வந்து அவருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் அவர் செலவு பண்ணார், எதை அவாய்ட் பண்ணியிருக்காரு, எதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், எது நமக்கு தேவைன்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட டென்ட்டு நமக்கு வேணும். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி லடாக் ப்ரோ சொலவாக தான் போகிறேன். ஸோ சில இடத்தெல்லாம் வந்து பட்ஜெட் வைஸில் கட் பண்ணுறதுக்கும் சரி, சேம் டைம் லைக் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் டென்ட்டு ஸ்டே பண்ணினா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவலோட அழகு ஃபீல் பண்ண முடியும். சில விஷயங்களை சில இடத்துல அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த லடாக்லேயே போயிட்டு டென்ட்டு ஸ்டே போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் டென்ட்டு ஸ்டே பண்ண முடியுதோ, எங்கெங்கெல்லாம் வந்து பட்ஜெட் காஸ்ட் கட் பண்ண முடியும், அங்கெல்லாம் வந்து நான் வந்து பண்ண போவேன். வீடியோ குவாலிட்டி ஒரு அளவுக்கு இருக்கும், பட் ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ ஸ்டில் நம்ம 1 month விசிட் அடிக்க போட்டுருக்கோம். கன்சிஸ்டண்டாக 1 month அடிக்க இங்கே போகிற ஆரம்பிச்சு ஒரு 1 month ஆயிடுச்சு. ரோடு எல்லாமே கொஞ்சம் கூட்டாக இருக்கும். அதெல்லாம் எந்த பயன்படுத்த நம்ம எல்லாம் தெரியாது. பேக்கப் பிளான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு எதுவுமே ஆக்சுவலாக ப்ரீ பிளான் பண்ணலை. ஒரு ஆவரேஜாக ஒரு நார்மல் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், பட் ஏதோ ஒன்று இருக்குது, ட்ரிப்பில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 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 லைன் மட்டும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே அதை தான் வந்து நம்பியிருப்பாங்க, அப்படின்ற நானும் அதை நம்புகிறேன். நாளைக்கு ஒரு லைஃப் சேவிங் மொபைலை வந்து இதில் ஹோல்ட் பண்ண பார்த்தா நான் இப்போ போஸ்ட் பவுச் வந்து இதில் ஹோல்ட் பண்ண முடியும். நான் லடாக் போகிறப்ப நான் வந்து பவுச்சை மாற்றிப்பேன். பழைய பவுச் போட்டால் எனக்கு இதை ஹோல்ட் பண்ணணும், இப்போதைக்கு இதில் ஹோல்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சர்வீஸ் விடல பைக்குக்கு. ஐ ஹாவ் ஒன்லி பேக் பிரேக்ஸ். ஸோ பேக் பிரேக் மட்டும்தான் இருக்குது, அதுவும் நான் பிரேக் ஆகி சேஞ்ச் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பைக் சர்வீஸ், அதாவது இன்னைக்கு வந்து அரௌண்ட் ஜூலை 22 நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல, நான் மேலே ஆனால் டேட் மென்ஷன் பண்ணுறேன். ஜூலை 22 நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக கோல்டு வேறு.
இதுதானே லடாக் கிட்ட வர மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை வரலைன்னா அதுவே பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து பைக்கை வந்து நாளைக்கு ரெடி பண்ண போகிறோம் 23 அன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி குடும்பம் பார்க்குறாங்கல்ல, இதுதான் கைஸ். இப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு டக்குன்னு எதுவும் பேச்சு வர மாட்டேங்குது. ஸோ ரைட்டு. தென் நான் வந்து கிட்ட போயிட்டு உங்களுக்கு மீடியா வந்து சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நாய் ஒன்று திடுக்கிற பொறுப்பு வந்துருச்சு. பிரேக் வேற பிடிக்கல. தாத்தா வேற நடுவில் ஒருத்தர் சோப்பு சாட்டிட்டு இருந்தாரு. ஒரு செகண்ட் அல்ல எனக்கு வண்டியில எப்படிதான் போறேன்னு தெரியல. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம அந்த இங்க இங்க அங்க அங்க இங்க இந்த பக்கம் ஒரு கரன், அந்த பக்கம் ஒரு கரன், இந்த பக்கம் ஒரு கரன் அப்படின்னு நடுவுல இவனுங்க வேற இவனுங்க பண்ற அவசரம் இருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது. அது என்ன சொல்றதே தெரியல. நேரம் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான். டக்குன்னு பார்த்தா மாடு எடுத்துச்சு பைக்க. முன்னாடி மாஸ்க் இருக்குல்ல, உள்ள வர தம்பி வந்து வளர்ந்துட்டு நெக்ஸ்ட் ஆயிட்டேன். அதுவும் விட்டுட்டேன், கிளம்புறேன். விட்டு போன சுத்தமாடான்ற மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஃபைன். இன்டர்நேஷனல் லாங்குவேஜும் ஒரு 4 பேரும் நிறைய வரும். லடாக் சிரியாவில் என்னென்ன கேப்டன் பண்ண போறேன்னு தெரியல. எல்லாத்துக்குமே கேப்டன் பண்ண போறேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணலான்னு இங்கே வந்து இது பண்ணலான்னு இருக்கேன். சார்ஜர் போர்ட் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜர் போர்ட் கனெக்ட் பண்ணுறதுல டேரக்ட்லி நான் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பவர் பேங்க் நம்ம யூஸ் பண்ணாங்க. பவர் பேங்க்கில் வந்து மற்ற டைம்ஸில் நார்மல் லாக் எடுக்கும்போதோ இல்லை அந்த மாதிரி டைம்லையோ. பட் நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி என்ன சடன் கேட்டீங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். போட்டு பேட்டரி பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 1300 சம்திங் வந்துச்சு இது பேட்டரி. ஸோ பவர் டவுன் வந்து போட்டுருக்கேன். நல்லா இருக்கும்ன்ற ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் அப்புறம் தான் ட்ரை பண்ணேன், அப்புறம் கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கிடைக்குது 2 இயர்ஸ் வாரண்டி வச்சுருக்கேன். ஓகே ஃபைன். பட் இந்த சொல்லிட்டு டைம் கொடுத்து ப்ராடக்ட்டு லடாக் ட்ரிப்புக்கு நம்மளோட டிக்கெட் அப்டேட் வந்து பேட்டரி வச்சு நாளைக்கு வந்து பட்ஜெட் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிட்டுதான் வீடியோஸ் வரும். A to Z லடாக்கு என்னென்ன தேவையோ ஒரு 10,000 கிலோமீட்டர் சாலிடாக வண்டியை ஓட்டுறதுக்கு நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணாத மாதிரி நான் வந்து வெறும் ஆயில் சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து அதுக்கு என்ன அதுக்கு ஒரு இதுல வேற எது ஆக்சுவலாக இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. இந்த போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஆட்டானே எனக்கு தெரியல. இங்கே ஒரு எமகா ஷோரூம் இருக்கு. ஆக்சுவலாக அங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமகா ஷோரூம்ல விட்டுட்டேன். விட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ யா ஃபைன். நானும் சரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் கோ வித் ஃப்ளோ. திருப்பி போகணும். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மோட்டோ கணக்கு பண்ண முடியாது. ஸோ நான் எடுத்து வந்து ஒரே ஒரு எஸ்டி கார்டு வச்சு தான். பிபி எஸ்டி கார்டெலாம் வீட்டில் இருக்குது. நம்ம திருக்கோயிலூர் கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் சாப்பிட்றதுனால தான் சரி ஓகே பள்ளத்தில் இருக்குதான் ஓட்டம் எடுக்கிறது. அதெல்லாம் இருக்கேன். This is the bridge. இதுதான் வந்து ஸ்டார்டிங் அந்த பிரிட்ஜு. இதெல்லாம் சம பம்பெல்லாம் நடக்கும். அது என்னென்ன பம்பு எனக்கு தெரியல.
கஷ்டம் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்குது. பிரேக் பிடிக்காத, பிரேக் பிடிக்க ஞாபகம் வச்சுக்கிட்டு போடா, அது மறந்துடுறாங்க. ஃபைன், கிட்ட போயிட்டு இன்னும் முடிச்சுட்டு கால் பண்றேன். ஆக்சுவலா வந்து போக மீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைன், டென்ட்டும் ஃபைனலாக வாங்கியாச்சு அவர்கிட்ட இருந்து. அவரை கேமராவில் காட்ட முடியல பிகாஸ் ஆஃப் ஃபேமிலியோட வந்திருந்தாரு. ஸோ இங்கே வேற ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால இருக்கவும் முடியல கைஸ். ஓப்பன் பிளேஸாக இருக்குது எல்லாமே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வெட்ட வெளியாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேச முடியல. நானும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசினேன். ஸோ லைக் என்ன சொன்னார்னா அரௌண்ட் ஒரு 46K வந்து ட்ரிப்பை முடிச்சாரு கைஸ் லடாக்கை. பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலையா. பட் ஆனால் அரௌண்ட் 46Kன்ற போது உங்களுக்கு பெருசா, அதுவும் 2 பேர் போனாங்களா, ஒரே பைக்ல 2 பேர் போனதால 46K வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம சோலோவா போறோம்ல, அது இன்னும் கொஞ்சம் அந்த 46K நம்ம வந்து பட்ஜெட்டை முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை வந்துச்சு கைஸ், கான்ஃபிடென்டா. என்னன்னா நாட்டு பக்கம் போறீங்க, கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் நான் வந்து கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. ஸோ அந்த டென்ட் ஸ்டே பண்றது, ரூம் எடுத்தாங்களா எந்த பிரச்சனையும் இல்லை மக்களே, நம்ம வந்து ஜாலியாக ரூம் எடுத்து. இதுமே சில பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது, ஆனால் பட்ஜெட் ஃபாஸ்ட் வைஸ்ல போயிடும். பட் இந்த இடத்துலலாம் ஷூட் எடுத்துங்க கைஸ், வண்டி இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஏற்ற முடியாது, இதை பார்த்து ஏற்றலாம் தான். அதாவது நம்மகிட்ட ஒரு 17 minutes கிட்ட இருக்கு. ஸோ அதனால நான் வந்து vlog எடுப்பேன், நீங்க பார்த்துதான் அவரை, வேற வழியே இல்லை. கோல்டு வேற ரொம்ப மோசமான நிலைமை தான் இருக்கு. இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில ஆடியோ எதுவும் கேட்காம போயிருப்போம். ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கஷ்டம். அவர் முதல்ல எடுத்து வந்து இந்த பைக்ல தான் போக போறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு பாருங்க. ஐயா சேர்த்துக்க சார் அப்படின்ற மாதிரி, இந்த பைக்ல தான் போக போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. எனக்கு இந்த பைக்ல தான் போக போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் தான். பட் யூஸ்வலா இப்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு கைஸ். எல்லாருமே வந்து R15ல போறத வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நானும் நிறைய பார்த்துட்டேன். நம்ம வண்டி மாதிரி தேனோஸ் மாதிரியே நிறைய வண்டி வந்து போயிருக்கு. அக்சஸல் அப்படியே தேனோஸ் மாதிரியே இருக்கு கலர்ஸ். ஸோ எல்லாமே ஸ்டாக் கண்டிஷன்ல வண்டி எடுத்து போயிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை தான். பட் ஐனோ ஆஃப் ரோட என்ஜாய் பண்ண முடியாது, பட் நம்ம கிட்ட இருக்கிறதா மக்களை நம்ம பண்ண முடியும். நிறைய பேர் வந்து எக்ஸல், ஸ்கூட்டி, சம்திங் எக்ஸெட்ரா இதெல்லாமே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி கம்பேரிட்லி எடுத்துட்டு போகும்போது நம்ம எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற, உனக்கு இந்த பைக்காச்சும் இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான். இந்த பைக் கூட இல்லாம ஃபீல் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர். ஆக்சுவலா R15 V4 வந்து V3 இந்த 2 செக்மெண்ட் பைக் வந்து எவ்வளோ பேரோட கனவு கைஸ். எவ்வளோ ட்ரீம் பாய்ஸோட ட்ரீம் பைக்கு. ஸோ அதுக்கே நம்ம இருக்குன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலா அவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம கஷ்டப்பட்டோம். பர்சனலி கஷ்டப்பட்டு தான் பைக் வாங்குறோம். ஈஸியா ஒன்று யாரும் தூக்கி கொடுத்துடல வண்டியை. நான் ஆக்சுவலா V3 வந்தப்பயே வந்து நான் வந்து வண்டி வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ அப்பல இருந்து ட்ரை பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபினான்ஷியலாக நான் எதுவும் பண்ணல. ட்ரை பண்ணேன், பட் சம் மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன்ஸ் அகைன் அண்ட் அகைன். ஸோ நமக்குன்னு வரணும்னு சொல்ற மாதிரி என் பிறந்தநாள் அன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட பேர்லயே நான் எடுத்தேன் பைக். அதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா வீட்டில் இருக்கவங்க பேரு லோன் போட்டு தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. எப்படியோ வீட்லயே எடுத்து கொடுத்தாலும் அவங்க பேர்ல போட்டு இல்லை வேற யார் பேரே போட்டு தான் வந்திருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம பேர்ல நம்ம வண்டி நம்ம இதுல வந்தது நல்ல ப்ளஸ்ஸா போச்சு. அது இல்லாம கரெக்டா அப்பதான் எனக்கு லோன் எலிஜிபிளே வருது. ஸோ அது வந்ததுனால எனக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்துச்சு. கிரெடிட் கார்டு வந்துச்சு, ஸ்கில் ஸ்கோர் ஏறிச்சு. அதை வச்சு நான் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து வாங்குறேன். அப் டு எனக்கு 10L வரைக்கும் லோன் வந்து ரெடியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ திருப்பி வாங்கி கொடுத்தீங்க என்னோட தேனோஸ் தான். ஸோ அதுக்கே ஒரு பெரிய ஹார்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தலைவன் வந்து பார்த்தேன். ஸோ அவரும் வந்து நல்லா சொன்னாரு. ஆனால் சாப்பாடு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எப்படின்னு தெரியல, நான் நிறைய காரம் சாப்பிடுவேன். பட் ரைடு அப்போ எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியல. பார்ப்போம், எதாக இருந்தாலும் சால்வ் பண்ண சொன்னாரு.
24/7 அந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ல மட்டுமே ஸ்டே பண்ண சொன்னாரு. அப்படின்னு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கு ப்ரோ, கொஞ்சம் பார்த்துக்கேன் அப்படின்னாரு. ஓகே கைஸ், எதுவுமே இல்லாததுக்கு சம்பாட் இருக்கிறதே எனக்கு பொக்கிஷ கைஸ். பார்த்தீங்களா அங்கே ஒரு வீக்லி. ஆனா ஸ்டில் எனக்கு இன்னுமே வந்து ஆரோப்பையை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் பைக்கை பார்க்கறது வேற, மற்றவங்க பைக்கை பார்த்தாலும் பார்ப்பேன். பட் ஏன்னா என்னோட பைக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்தீங்களா பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்ச் பை இன்ச்சா பார்ப்பேன், ரசிப்பேன் அப்படி. எல்லாருக்குமே அந்த வந்து ஒரு ஸ்டோர் பார்ப்பாரு. எங்க இருந்து வராரு மனுஷன்? ஸ்டில் வந்து என்ன சொல்றது, மனுஷன் எதுவுமே கேட்கல கைஸ். அவர் மான் கொடுத்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கைஸ், ஹியூமனிட்டின்றது இன்னுமே இருக்கு. மாத்துது என்ன ஒரு கேள்வி கேட்கணும், இந்தாங்க ப்ரோ வச்சுங்க சேஃபா அப்படின்னு சொன்னாங்க. அதான் கைஸ் பைக்கருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். பைக்கரும் சொல்லலாம், டிராவலரும் சொல்லலாம், எப்படியா சொல்லலாம் கைஸ். நீங்க எப்படி சொன்னாலுமே என்ன பெரிய நம்ம என்ன நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நம்மளை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆணி முட்டியே தேர்ந்தெடுத்தோம். எனக்கு இந்த பஞ்சர் தான் பயமா இருக்குது, எங்க பஞ்சர் விட போதோ தெரியல. பஞ்சரை நினைச்சு மட்டும்தான் எனக்கு ஃபுல் பயமே. ஏய் சென்றாசே அப்படின்ற மாதிரி பஞ்சர் ஆகாம போயிட்டு வந்தாவே பெரிய விஷயம். ஏன்னா பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதை வேற போட்டு பஞ்சர் ஓட்டிக்கிட்டு அக்கப்போர்ட் பண்ணிட்டு மண்ணு கட்டிக்கிட்டு கூட வச்சு. ஓகே ஃபைன். ஸோலாம் இன்னும் வந்து நம்ம வந்து இப்போ கோயில் கிட்ட வர போகிறோம். கோயிலை வந்து ஆக்சுவலாக ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவே இருக்கு கோயில். வெயிட் மினிட் நம்ம வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாமா? கோயில் வந்து எங்கே, இன்னும் கோயில் தாண்டிட்டோமா? இல்லை இப்போ தான் வரும். சார் கோயில்ன்றது அது ஒர்க் பண்ணிருக்குல்ல, இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, ரீஒர்க் போயிட்டு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனு. திருக்கோயிலூர் பற்றி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க மஸ்ட் விசிட் திஸ். கோயில் வந்து செம்மையா இருக்கு. எனக்கு பர்சனலி கோயில்ஸ் நான் போவேன், ஆனால் வந்து இப்போ திருவண்ணாமலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்களே அங்கே கோயிலை பார்க்க முடியாமல் அங்கே இருக்கிறவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து தெரு போனாலும் ரொம்ப கஷ்டம் கோயில் சரௌண்டிங்கில் இருக்காங்க. நினச்சி பாருங்க, கோயில் பக்கத்தில் வீடு இருக்குது, வீடுல அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்கன்னா எப்படி போயிட்டு வருவாங்க நினச்சி பாருங்க. இட்ஸ் டூ டிஃபிகல்ட். ரோடே இருக்காது மகன் அந்த அளவுக்கு சைஸில். கார் சைஸ் தான் மொத்தம் ரோடே இருக்கும். ஒரு பைக்கு போச்சுன்னா அவ்வளோதான் டிராஃபிக் அப்படின்ற மாதிரி ஆகிடும். கம்பேரிட்டிவ்லி திருக்கோயிலூர் எவ்வளோ பரவாயில்ல. திருக்கோயிலூர் இன்னும் ஃபேமஸ் தான், ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் ஆகலை. பட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், கையிலே பிடிக்கல. இங்கேயும் வந்து கூட்டம் அலமோ. இப்பயுமே வந்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் நீங்கள் கோயிலை விசிட் பண்ணவே முடியாது. நார்மல் ரேண்டம் டேல வேணால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, பட்டது என்னவென்றால் ரெக்கார்ட் ஆகாது. ஜஸ்ட் வெயிட் சொல்லி வேற ஒரு பஞ்சாயத்து சொல்லி படிக்க. முதல்ல இந்த பிரேக்கை மாற்றோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகுது தெரியும். எவ்வளோ நேரம் வேணும் பரவாயில்ல. அவ்வளோதான் வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஃபைனல் க்ரூஸ் மக்களே, ஃபைனல் க்ரூஸ் பண்ணுவோமா? வண்டி நெருப்பாடி போகுது.
Yeah. டக்குனு பஸ்ஸுக்காரலாம் இந்த பக்கம் ஏறி வருவாங்க. இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் வந்துடுவாங்க. அதான் பெரிய பத்து. இங்கெல்லாம் எவ்வளோ மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு. பட் மரமே ஏன் வெயில் போட்டு குழப்புனா ஒரு 2 நிமிஷம் கூட நிக்கிறேன். அப்படியே சொல்லுன்னு ஏறுது ஹீட்டு. எனக்கு வேற தோல் இருக்கா, உடம்பு தாங்கலை, மயக்கமே வர அளவுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டு படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்க மக்களே. அப்படி ஒரு தூக்கம் வரும். அது இந்த மதியானம் ஸ்வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தூங்குற சாப்பாடு இருக்கே. ஆஹா. ஆனா இப்ப என்னாலதான் தூங்க முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. நமக்கு காம்படிட்டர் வந்துட்டாரு கேட்டு. ஆனா அவங்களே காம்படிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நமக்கெல்லாம் காம்படிட்டர் கிடையாது. உங்களுக்கு ஏன் புரியல? அவங்கலாம் காம்படிட்டே நமக்கு கிடையாது. புரியுதா? R15 காம்படிஷன்ல யாருமே இறக்க முடியாது. R15 மட்டும்தான் இறக்க முடியும். ஏன்னா செக்ஷன் ஃபுல்லா இருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் வேற வேற, மற்ற பைக்ஸோட ஸ்பெக்ஸ் வேற வேற. ஓகேவா? 155 200cc அடிக்குதுன்னா அது சும்மா ஒன்றா இருக்கு. இவன் வந்து 155cc தான், சிசி தான் 155. ஆனா வந்து 200க்கு இருக்கிற பவர் கிட்ட இருக்கு. இனிஷியோட பிக்கப் வந்து என்ன பண்ணுறா, ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஎம் ஏற்றிட்டானா இப்போ அடிக்கிட்டு ஆடிட்டேன். டக்குன்னு ஒரு 2000 ஆர்பிஎம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. செகண்ட் கீர்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் டு செகண்ட் கியர் பிரேக் தான். செகண்ட் கியர் டு ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஆரம்பிக்கும். பட் என்ன தெரியுமா, அதே மாதிரி ட்ராக்ல வந்துட்டா நம்ம வந்துட்டோம். மற்ற எவனாலையும் 200cc அந்த ரேஸ் அது 20 அப்போ 200cc வருது. தெரிஞ்சோட போகுது. அப்போ பேசுகிறா என்ன பேசுறீங்க. 250cc வந்து அப்படியே ஒரு ஆளாவே இருக்க மாட்டாங்க. 250cc அடிச்சு வந்து போட்டுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு இன்னர் இறக்காது. ஆமா, 155 வந்து அதனால தான் வந்து 200cc இறக்குது. இதே 200cc இறக்கணும் என்ன பண்ணுவாங்க? 250cc ஒரு ஆளாவே நீங்க மாட்டாங்க. லைட்டா காம்படிட்டர் 390cc தான். 300cc 390cc இந்த செக்மெண்ட்டுக்கான காம்படிஷன் தான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, வெயிட் பண்ணி எடுத்து போடாங்க. 615 Dominant 400 நேரம் பேரிங் பண்ணுவாங்க. Dominant 400 பேரிங் பண்ணுவாங்க. R15 டார்கெட் போறோம். ஆனா 170 சொல்றாங்க. ஆஃப்டர்ல 494 ஆஃப்டர்ல ஒரு ஒன் ஆஃப் 4 இல்ல R15 இந்த பக்கம் தான் அப்புறம் தயார் கவர்மெண்ட் தரமான அப்புறம் ஓகே guys, so அடுத்த வீடியோ சொல்லிட்டு அது நான் பாய் டேக் கேர். அடுத்தது வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து